வணக்கம். நான் முனைவர் சாந்தி, தமிழ்துறை உதவி பேராசிரியராக தட்சசிலா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வருகிறேன். கடந்த மாதம், அதாவது ஜூலை மாதம் 22ஆம் தேதி, என் மொபைலில் ஒரு குரூப்பில் வந்த செய்தியை பார்த்தேன். ஒரு இன்விடேஷன். என்ன இன்விடேஷன் என்றால், ஆம்பல் தமிழ்ச் சங்கம், ஐடிசி ஜங்ஷன், சேவை வேல் இருக்கார், இந்த 3 நிறுவனமும் இணைந்து நடத்தும் 100 நாள் கண்ணதாசனின் கருத்தரங்கு. அதாவது 100 பேராசிரியர், 100 நாட்கள், 100 மணி நேரம் என்ற பதாகையை நான் பார்த்தேன். பார்த்துவிட்டு அதில் உள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய எண் என்று ஒன்று இருந்தது. அந்த எண்ணிற்கு உடனடியாக போன் செய்தவுடன் ஐயா அவர்கள், ரவி கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் எடுத்து என்னிடம் பேசினார். நான் அந்த இன்விடேஷன் பார்த்தேன், நானும் அதில் கலந்து கொள்ளலாமா என்று கேட்டேன். அதனால் என்ன, நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று எனக்கு உற்சாகமூட்டும் வகையில் கூறினார். எனக்கும் சரி, இந்த நாள் நம்ம போன் செய்துவிட்டோம், போதும் என்று இருந்துவிட்டேன். மறுநாள் எனக்கு கால் செய்து, இந்த நிகழ்ச்சி நாளைக்கு தொடங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு ஒரே மகிழ்ச்சி. நான் இங்கிருந்து கால் செய்தேன் என்பதை விட, நான் அவர்களை தொடர்பு கொண்டு பேசிய போது சரி என்று கூறியவர்கள் மறந்திருப்பார்கள் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அப்படி இல்லை. ஐயா என்னிடம் கால் செய்து குரூப்பில் இணைத்துவிட்டு, நீங்கள் கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்பதான் முதல்ல அதுமாதிரி வீடியோலாம் பேசுறதுக்கு வரணும், பரவாயில்ல வாங்க கலந்துருக்கீங்க அப்படின்ற உற்சாகமூட்டும் வார்த்தைகள் என்னை உற்சாகத்தோடு அந்த பயணத்தில், ஐயா கூறுவது போல 0 நாள் முதல் 1வது நாளுக்கு முன்னாடி 0 நாள் அப்படி என்ற ஒரு புது வார்த்தையை கற்றுக்கொண்டு, அந்த 0த்தில் என்ன தொடங்கும் என்பதையும் கற்றுக்கொண்டு, அதன் பின் நீங்கள் சிறப்புரையாற்றுங்கள் என்று கூறினார். சரிங்க ஐயா, நான் 1 வாரம் கழிச்சு பேசுகிறேன், இல்லைன்னா 10 நாள் கழிச்சு பேசுவேன். சரிங்கம்மா, நீங்கள் சரி பண்ணுங்க, சரியா எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி, அதன் பிறகு மணி 6:45 முதல் அந்த குழுவில் இணைந்து ஒவ்வொருவரும் பேசக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கேட்டு, எனக்குள் நாமும் பேச வேண்டும். ஐயா எப்பவுமே வீடியோ திறந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்பு அப்படின்ற வார்த்தையை சொல்லி இருப்பாங்க. எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். ஆனால் அதன் பிறகுதான் தெரிஞ்சது, நம்மளும் வீடியோவை பார்த்து நம்ம எப்படி பேசணுன்றத அந்த தமிழில் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் வரவேற்புரை வழங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கேட்குறேன். சரிங்க நான் வழங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்புரை வழங்க சொல்லிட்டு அம்மா உரம் ஒருத்தர்